ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கிரிவலம் கிளம்பிட்டேங்க. எப்பவும் நான் மட்டும்தான் போவேன். நிறைய பேர் நான் வரேன், நெக்ஸ்ட் டைம் நீங்க போகும்போது சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டா நான் கால் பண்ணி கூப்பிட்டா இல்ல எங்கனால வர முடியல, சூழ்நிலை சரியில்லை அப்படின்ட்டுருவாங்க. ஸோ இறைவன் கூப்பிட்டா தான் நம்ம அங்க போகவே முடியும். இறங்கின உடனே ஷேர் ஆட்டோல தாங்க போக முடியும் கோயிலுக்கு. கோயில்ல கரெக்டா டைம் 2:10ங்க. நான் போன மாசம் வரலைங்க, ரோடு சரியில்லைன்னு. இப்போ ரோடெல்லாம் போட்டுட்டாங்க. எல்லாரும் சரியான வெயின்னு சொல்லி சாக்ஸ் போட்டு தான் நடந்தாங்க. ஆனால் நான் போடலைங்க. முதல்ல இந்திரலிங்கத்தை நல்லா தரிசிச்சுட்டு அடுத்து காளி கோயில் பார்த்தேங்க. அங்கே போய் ஒரு லெமன் அம்மாவுக்கு வெயிலில் சாத்திட்டு விநாயகரை வணங்கிட்டு அக்னிலிங்கத்தை தரிசனம் பண்ணேன். அப்புறம் ரமண ஆசிரமம் போயிருந்தேங்க. அவ்வளோ ஒரு பீஸ்ஃபுல், இது சொல்ல வார்த்தையே இருக்காதுங்க. ரமண ஆசிரமம் போனீங்கன்னா தியானம் பண்ணுறதுக்கு அருமையாக இருக்கும். எவ்வளோ மனக்குழப்பத்தில் போகிறவங்களும் சரியாயிடுங்க, அப்படி இருக்கும். இது லைப்ரரி, ரமணனுடைய எல்லா விதமான லாங்குவேஜ்லேயும் புக்ஸ் இருக்குதுங்க. அவருடைய புக்ஸு தான். ஸ்பானிஷ் பார்த்தீங்களா, ஸ்பானிஷ்லலாம் இருக்குது. நிறைய டிரான்ஸ்லேஷன் பண்ணி வச்சுருந்தாங்க. நீங்களும் கிரிவலம் போனீங்கன்னா கண்டிப்பாக ரமண மகரிஷி ஆசிரமம் போய் இந்த புக்ஸ் எல்லாம் நீங்கள் வாங்குங்க. அங்கே ஒரு பழைய ரொம்ப ரொம்ப காலமாக இருக்கிற ஒரு பழைய ஒரு மரம் பார்த்தேங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அப்படியே அந்த இதெல்லாம் பட்டையெல்லாம் உறிஞ்சிடுச்சு. அவ்வளோ பழமையான ஒரு மரம். அதை பார்த்துட்டு எனக்கு அப்படியே அதில் நிறைய மயிலெல்லாம் உட்கார்ந்துருக்கும். நான் ஒவ்வொரு தடவையும் போய் பார்ப்பேன். அடுத்து ஒரு ஒரு லிங்கமாக தரிசிச்சுட்டே நடந்து வந்தேங்க. ரொம்ப வெயில்னால என் காலெல்லாம் அப்படியே குப்பலாக ஆயிடுச்சு. அதனால நான் கொஞ்சம் ஜூஸ் குடித்தேங்க ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு. முலாம்பழ ஜூஸ் குடித்தேன். அடுத்து மான்கள் அந்த காட்டில். ஆனால் நம்ம மக்களை ஒன்று சொல்லியே ஆகணும்னா, நம்ம வீட்டு பெட்டு வளர்க்குற மாதிரி இந்த மானுக்கு இஷ்டத்துக்கு அவங்க என்னென்ன வாங்குறாங்களோ எல்லாத்தையும் பிக்னிக் ஸ்பாட் மாதிரி, ஜூ பார்க்குற மாதிரி அதை போட்டுறாங்க. பார்த்தீங்களா எவ்வளோ பிளாஸ்டிக்னு. எல்லாத்தையும் கழிவுகளும் அங்கே போடாதீங்கன்னே போர்டு போட்டிருக்காங்க, ஆனால் போடுறாங்க மக்கள்லாம். அது பாருங்க, புள்ளி மான் இதெல்லாம் காண கிடைக்குமாங்க. அவ்வளோ அழகான மான்கள். சுமார் 6 மணி நேரம் நடந்து ஒரு வழியாக கிரிவலத்தை நல்லபடியாக இறைவனோட ஆசீர்வாதத்தோடு முடிச்சுட்டு நம்ம எல்லாருக்காண்டியும் வேண்டிட்டு பௌர்ணமி நிலவையும் தரிசனம் பண்ணிட்டு வந்தேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அருணாச்சலேஸ்வரருக்கும் உண்ணாமலை அம்மனுக்கும் அரோகரா.